भारतीय अंतरिक्ष अनुसंधान संगठन यानी कि ISRO के अध्यक्ष वी नारायणन ने कहा है कि 30 जुलाई को इसरो और नासा के द्वारा संयुक्त रूप से विकसित पृथ्वी अवलोकन उपग्रह को भारत में बने GSLV F-16 रॉकेट द्वारा अंतरिक्ष में भेजा जाएगा। ये 740 किलोमीटर की ऊंचाई पर प्रक्षेपित होगा। ये उपग्रह अत्याधुनिक रडार तकनीक से लैस है और ये 24 घंटे बादल और बारिश के बावजूद पृथ्वी की तस्वीरें ले सकता है। ये उपग्रह भूस्खलन, आपदा प्रबंधन और जलवायु परिवर्तन का पता लगाने में मदद करेगा। ये उपग्रह केवल भारत और अमेरिका के लिए ही नहीं बल्कि पूरी वैश्विक समुदाय के लिए फायदेमंद साबित होगा। ஜூலை 30 NISAR நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் செயற்கைக்கோளை இந்தியாவில் உள்ள நாமளே தயாரித்த GSLV F-16 விண் ஏவுறுதி மூலம் விண்வெளிக்கு அனுப்ப போகிறோம். 740 கிலோமீட்டரில் கொண்டு விட போகிறோம். இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான செயற்கைக்கோள். இதில் 2 முக்கிய பேரோடு இருக்குது. ஒரு எஸ் பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார்னு சொல்லுவோம். அது மாதிரி எல் பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார். எல் பேண்ட் SR JPL லேப் USA இருந்து அவங்க தயாரித்தது. எஸ் பேண்ட் இந்த செயற்கைக்கோள் இது பார்த்தீங்கன்னா அந்த பேர் நம்ம தயாரித்தது. சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் செயற்கை இது பேரோடுனா என்னன்னா, மேகம் இருந்தாலும் மழை இருந்தாலும் எல்லா ஆல் வெதர் கண்டிஷனில் 24 மணி நேரமும் ஃபோட்டோ இந்த பூமியை வச்சு ஃபோட்டோலாம் எடுக்க முடியும். அது அப்படிப்பட்ட ஒரு செயற்கைக்கோளாகும். இது ஒரு முக்கியமான செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் பூமியில் உள்ள பழங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், பூமியில் உள்ள இந்த சில நிலச்சரிவு, இந்த மாதிரி டிசாஸ்டர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படும். ஒரு 12 நாளைக்கு ஒருக்கா பூமியை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்க முடியும். எடுத்து குளோபல் கம்யூனிட்டி, இந்தியாவுக்கு மட்டுமல்ல அமெரிக்கா மட்டுமல்ல, குளோபல் கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். ஆதித்யா L1 நம்ம கழிஞ்ச வருஷம் ஜனவரி 26 கொண்டு அந்த L1 ஆர்பிட் இங்கிருந்து பூமியிலிருந்து 1.5 கிலோமீட்டர்ல கொண்டு விட்டோம். இந்த வருஷம் ஜனவரி 6 5 டெராபிட் டேட்டா, சயின்டிபிக் டேட்டா, சூரியன் ஆராய்ச்சி செய்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு இதுவரை கிட்டத்தட்ட 20 டெராபிட் டேட்டா அனுப்பியிருக்கோம். நீங்க வீடியோ பாருங்க, நாங்க போட்டிருக்கோம். கொரோனா மாஸ் இஜெக்ஷன் அதை சொன்னா உங்களுக்கு சரியாத புரியாது. அது இந்த வீடியோ கிட்ட போய் எடுத்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நிறைய டேட்டா வந்திருக்கு. இது விஞ்ஞானிகள் அதில் ஆராய்ச்சி செய்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எண்ணியோ கேரளாக்கு எண்ணியோ வட இந்தியாவுக்கு எண்ணியோ அப்படி நம்ம செய்யல. நம்ம நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதில் உள்ள ஆராய்ச்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எர்த்துக்கோக்குள்ள ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம மனிதன விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டத்தில் முக்கியமாட்டு 3 அன்க்ரூடு மிஷன், ஆள் இல்லாம 3 மிஷன் அனுப்பணும். அதுக்குள்ள வாகனம் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு ஸ்ரீஹரிகோட்டாயில. இந்த வருஷம் டிசம்பர்ல அனுப்புவதாக இருக்கும். அதுல வயோமித்ரா எண்ணி ஒரு ரொபாட், ஒரு ஆஃப் ஹியூமனாய்டு, ஆளுக்கு பதிலாக ஆஃப் ஹியூமனாய்டு வச்சு அனுப்ப போறோம். அதுக்கு பிறகு இது வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அடுத்த வருஷம் 2 அன்க்ரூடு மிஷன், அன்க்ரூடுன்னா ஆள் இல்லாம ராக்கெட் அனுப்புறது, 2 அனுப்பி அது சோதனை எல்லாம் வெற்றி அடைஞ்சாச்சுன்னா 2027 மார்ச்ல நம்ம பாரத பிரதமர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச்ல 2027 மார்ச்ல ஆட்களை அனுப்பதாட்டு இருக்கு.